இதுதான் நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட். இன்னைக்கு வந்து புளி சாதம் வந்துட்டு வேர்க்கடலை போட்டாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும் வேர்க்கடலை போட்டா, எனக்கு நல்லா தெரியும். குட் மார்னிங், ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அலிநாள் தமிழச்சி. இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா, இன்னைக்கு வந்து நம்ம சொரா புட்டு செய்ய போறோம். அப்புறம் வந்து ஜிலேபி மீன் ஃப்ரை பண்ண போறோம். சொரா புட்டு ஃப்ரை பண்ண போறோம், ஜிலேபி மீன் ஃப்ரை பண்ண போறோம். அடுத்து வந்து நெத்திலி தித்திப் செய்ய போறோம். நெத்திலி மீன் வந்து தித்திப் செய்ய போறோம். அதுக்கப்புறம் வந்து கடம்பா வந்து நல்லா செவுக்க வறுக்க போறேன், கடம்பா. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து மத்தியானம் ஐட்டம்ஸை. சாம்பார், சாப்பாடு வைக்க போறேன், ரசம் இது வந்து வைக்க போறேன் மத்தியானத்துக்கு லஞ்ச் இது. இப்போ வந்து கொஞ்சம் குலோப் ஜாமுன் செய்யலாம்னு சொல்லிட்டு குலோப் ஜாமுனும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வெக்கேஷனுக்கு எல்லாம் வந்து கெஸ்ட் எல்லாம் வந்தாங்களா, அதனால வேண்டி நான் வந்து சரி இன்னைக்கு கொஞ்சம் நல்லா செய்யலாம், இன்னைக்கு கிளம்புறாங்க எல்லாரும், அதனால சரி இன்னைக்கு கொஞ்சம் கிராண்டா செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. இதனாலும் நல்லாவே செஞ்சுட்டு இருந்தேன், சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தேன், நல்லா கவனிச்சேன். இப்போ வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் அவங்க வீட்டுக்கு கிளம்புறதால அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஹெவியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். அதனால வேண்டி இன்னைக்கு குலோப் ஜாமுன்னு செய்ய போறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த புளி சாதம் வந்து எதுக்குன்னா, நேற்று வந்து சாப்பாடு செஞ்சேன்ல, அந்த சாதம் வந்து மீந்துருச்சு, அதனால அதை வேஸ்ட் பண்ண மனசு வரல. சரி நம்ம வந்து புளி ஊற்றி, புளி, மஞ்சத்தூள், உப்பு இது போட்டு நல்லா இது பண்ணி மேஷ் பண்ணிட்டு அதை பிழிஞ்சி நல்லா பெசரி வச்சுட்டேன் அந்த சாதத்துல. காலையில எழுந்தோடனே எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகா, அப்புறம் வந்து வேர்க்கடலை, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இதை புளி சாதத்தை செஞ்சுட்டேன். இது இப்போ சாப்பிட்றதுக்கு. அப்புறம் வந்து குலோப் ஜாமுனும் இப்போ சாப்பிட போகிறோம், மத்தியானம் லஞ்சுக்கும் வச்சுக்கலாம். அடுத்து வந்து எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் இன்னைக்கு நான் செய்ய போகிறேன். செஞ்சுட்டு நம்ம சாப்பிடுவோம். உங்ககிட்ட நான் இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறேன். நான் செய்கிறேன் இன்னைக்கு எல்லா சமையலுமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வாங்க எப்படி எல்லாம் செய்யறோம், என்னென்னலாம் செய்யறோம்ட்டு. இந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே ஒரு ஐடியாஸ் வரும், இப்படி செய்யலாம், இது செய்யலாம், இந்த மாதிரி செய்யலாம், இப்படியும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய ஐடியாஸ் வரும். எனக்கு வந்து சிலதெல்லாம் அப்படிதான் ஐடியாஸ் எடுத்துக்கிட்டேன் நானும். எதுவுமே ஒரு நாள் எழுந்தோடனே என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டே இருப்பேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் பாக்குறதால, இன்னைக்கு இதை செஞ்சிடலாம், நம்ம இன்னைக்கு இதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த மாதிரி செஞ்சிடறேன். ஆனா வந்து என்னுடைய மாடுலேஷன்ல தான் செய்யறேன், நான் யாரோட மாடுலேஷன் எடுக்க மாட்டேன், என்னுடைய மாடுலேஷன். ஏன்னா வந்து நான் செய்யறது எல்லா சமையலுமே வந்து என் வீட்டுல இருக்கவங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்டா இருக்குன்னுவாங்க. எனக்கு வந்து அவ்வளோ பேர் இந்த வீட்டில் வந்து, எங்கள் வீட்லேயே நான் தான் வந்து செம்மையாக ரிச்சாக சமைப்பேன், டேஸ்டியாக சமைப்பேன். அதனால எனக்கு வந்து அந்த ஒரு பேர். அதனால வேண்டி நான் வந்து என்னுடைய சமையலையே நான் என்றைக்குமே ட்ரை பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரிலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 4 பேர் இதை பார்த்து செஞ்சு பார்க்கட்டும் அப்படின்ட்டு நான் வந்து விரும்புகிறேன். அதனால எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் செய்கிற சாப்பாடெல்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா, நான் செய்கிற மாடுலேஷன் வந்து பிடிச்சிருக்கா, நான் என்னுடைய மெனுலாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என் வீடியோஸ்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தான் வந்து என்னை ஊக்குவிக்கணும். அதாவது வந்து என்னோட வீடியோக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ், நான் போடுற வீடியோஸ்லாம் வந்துனே இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். அதுக்காக வேண்டி எனக்கு என்னோட வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கு இந்த ஃபைனல் டச் வந்து என்னென்னா, நம்ம வந்துட்டு இதில் வந்து இந்த பொடி வந்து புளி சாதத்துக்குன்னு ஒரு பொடி ஒன்று அரைச்சி வச்சுருக்கேன். அது என்ன பொடினா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வந்து மிளகு, ஜீரகம், தனியா, அடுத்தது வந்து பெருங்காயம், கருவேப்பிலை, இதெல்லாம் மிளகா, வரமிளகா எல்லாமே போட்டு இதில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். எள்ளு, வேர்க்கடலை எல்லாமே போட்டு வறுத்து அரைச்சி வச்சுப்பேன். இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு நம்ம புளி சாதத்துக்கு போடணும்னா, இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா கோயிலெல்லாம் செய்கிறாங்களா அந்த டேஸ்டி வரும், அந்த மெத்தட் இது. நான் எப்பவுமே வந்து இதை நான் வந்து செய்வேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து என்னோட அம்மா கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். இந்த புளி சாதம் வந்து பொடி வச்சு செய்யறது வந்து எங்கள் அம்மா அவ்வளோ டேஸ்ட்டாக செய்வாங்க. அதனால எங்கள் அம்மா கிட்ட இருந்து வந்த பக்குவம் தான் இந்த புளி சாதம் பக்குவம். நான்லாம் வந்து சாப்பாடு வடிச்சு கலருவேன் சுட சுட. ஆனா எங்க அம்மா வந்து இந்த மீந்த சாதத்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும், சாப்பாடை வீண் செய்யாம இது மாதிரியும் செஞ்சு சாப்பிடலான்ட்டு. அதனால இப்போ இந்த பவுடர் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம், அப்பதான் வந்து அந்த கோயில் சாதம் டேஸ்ட் மெத்தட்ல இருக்கும். இது போட்டுட்டேன். அவ்வளோதான். இது வந்து சாப்பாடு வந்து புளி சாதம் வந்து ரெடி பண்ணிட்டோம். நல்லாவே வந்து உதிரி உதிரியா வந்திருக்குது. நம்ம ஃப்ரெஷ்ஷா சாதம் வடிச்சு செய்யற மாதிரி நல்லா உதிரி உதிரியா வந்திருக்குது. இதுக்கு என்னோட அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு ரெசிபி எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு எங்க அம்மாவுக்கு தான் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம வந்து குலோப் ஜாமுனுக்கு வந்து மாவு பிசைஞ்சுப்போம். வெயில் அதிகமா இருக்கிறதால என்ன பண்றது எது பண்றதுன்னு ஒரு டக்குன்னு ஒரு ஐடியாஸ் வர மாட்டேங்குது.
அதுலேயும் வந்து ஒரு 4 நாளாவே பசங்க வந்து குலோப் ஜாமுன் கேட்டுட்டே இருந்தாங்களா. நான் வந்து செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் செய்ய முடியல. நேத்திக்கு வந்து மைதா, அப்புறம் வந்து கோஸு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஒரு போண்டா சுட்டேன். அந்த போண்டாவில் என்னென்ன போட்டேன்னா கோஸு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் வந்து மைதா மாவு, கடலை மாவு, கொஞ்சோண்டு அரிசி மாவு இது எல்லாத்தையும் போட்டு நேற்று வந்து கொஞ்சோண்டு போண்டா, குட்டி குட்டி போண்டா சுட்டேன். வெங்காயம் இதெல்லாம் போட்டு போண்டா சுட்டேன். போண்டா சுட்டுட்டு சட்னி செஞ்சு அதுக்கு வந்து காஃபி போட்டு வச்சுக்கிட்டு நேற்று ஸ்நாக்ஸு, ஈவினிங் ஸ்நாக்ஸு அது கொடுத்தேன். இப்போ இன்னைக்கு வந்து குலோப் ஜாமுன் செய்கிறேன். இந்த மாதிரி சாப்பாடோட ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சோம்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருக்கு, சாப்பிடவும் நல்லா இருக்குது, அதே டைம்ல பார்க்க இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த 2 பாக்கெட் போட்டுக்கிட்டேன். 2 பாக்கெட் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. புளி சாதம் முடிஞ்சிருச்சு. கரண்ட் போயிடுச்சு. சாதாரணமாகவே கிச்சன் கிட்ட வந்தாலே வந்து ஒரே வெக்கையா இருக்கும், முடியாது. இதில் கரண்ட் வேற போயிடுச்சு. அடிக்கடிக்கும் நடக்கும் போல இருக்கு கரண்ட் போகிறது, இந்த வெயிலுக்கு அதுக்கும் நடக்கும் போல இருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டியா உருண்டை போட்டுக்கிட்டோம்னா நம்ம சாப்பிட்றதுக்கு அப்படியே ஒரே ஒரு குலோப் ஜாமுன் எடுத்து ஈஸியா கடிச்செல்லாம் சாப்பிடாம அப்படியே வாயில போட்டு சாப்பிடலாம். வந்து ஜீரா வந்து குலோப் ஜாமுனுக்கு சக்கரை ஜீரா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஏலக்காய் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு, மஞ்சள் பொடினா மஞ்சள் கலர் கேசரி பவுடர் அது கொஞ்சம் போட்டேன். அப்புறம் ஏலக்காய் தூள் போட்டு சக்கரை போட்டு நம்ம வந்து சக்கரை ஜீரா ரெடி பண்ணிட்டேன். சரியா இந்த வாட்டி வந்து கொஞ்சம் வெளியில எல்லாம் நல்லா போயிட்டு சுத்திட்டோம். வெயில்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா வந்து லீவ் விட்டா அதுக்கப்புறமா வேற எப்பயும் நாங்க இது பண்ண முடியாது. பசங்களுக்கெல்லாம் லீவ் அப்பதான் வந்துட்டு வருவாங்க. அந்த டைம்ல தான் நாங்க வந்து வெளியில போறது, எதுனாலும் ஒன்னா சேர்ந்து போறதெல்லாம் அப்பதான். சாதா டைம்ல எல்லாம் நாங்க ஒண்டி தான் போவோம். நானு என் பொண்ணு ஒண்டி தான் போவோம். இந்த மாதிரி நேரத்துல இந்த வெக்கேஷன் டைம்ல எல்லாம் வந்து மீதி பசங்க எல்லாம் ஊர்ல இருந்து எல்லாம் வந்து எல்லாம் ஒன்னா போவோம். அதனால வேண்டி இந்த வாட்டி நல்லா என்ஜாய் பண்ணணும், நிறைய வெளியில எல்லாம் போகணும். இன்னும் கூட ஒரு ஊர் ஒன்று பிளான் போட்டு வச்சிருக்கோம். லாஸ்டா அந்த வெக்கேஷன் லாஸ்ட்டுக்கு ஒரு ஊர் ஒன்று பிளான் போட்டு வச்சிருக்கோம். அதை நான் வந்து அங்க போயிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் எந்த ஊருன்று. நான் அங்க போயிட்டு அந்த ஊருக்கு அதாவது போகும்போது கூட நான் சொல்றேன். வந்து இந்த குலோப் ஜாமுன் வந்து ஜீரால போட போறோம்.
நான் நிறைய போட்டுட்டேன். குலோப் ஜாமுன் தயாராயிடுச்சு. இப்போ இந்த புளி சாதத்துக்கு கொஞ்சோண்டு வந்து வவ்வா மீன் தான் வந்துட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஏன்னா நிறைய இருக்கு மீன், அதனால வவ்வா மீன் புளி சாதத்துக்கும் கொஞ்சம் வச்சு சாப்பிடலாம் டிஃபனுக்கு. அதனால இதையும் வறுத்துக்கலாம். இன்னைக்கு செஞ்ச மெனுலாம் வந்துட்டு நான் வீடியோல சொல்லியிருக்கேன். அப்புறம் டேபிள்ல எடுத்துன்னு போய் வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து டிஃபன் வந்து நம்ம வீட்டில் மீன் பொரிச்சிட்டு, அப்புறம் புளி சாதம், அப்புறம் வந்து குலோப் ஜாமுனு. காம்பினேஷன் இருக்காது தான், ஆனால் புளி சாதத்துக்கும் மீனுக்கும் காம்பினேஷன் நல்லா இருக்கும். எப்படி பட்டையை கலப்புறேனா? எப்படி இருந்துச்சு உனக்கு இந்த லீவு? ஜாலியா இருந்ததா? சத்தமா பேசு. சாப்பாடுலாம் எப்படி இருந்தது? வீடியோல தான் போயிட்டு இருக்கு. வீடியோ தான் போயிட்டு இருக்குதோ. என் கவனிக்கலையா வீடியோல இருக்கிறது? இப்பதான் பாத்தியா? வந்ததுல இருந்து வகை வகையா ரகரகமா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கனா? அத நீ சத்தமா சொன்னாதான் அங்கேயும் எல்லாருக்கும் தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் தெரியும், மக்களுக்கு தெரியணும். நீ எப்படி இல்ல, நீ சவுண்ட் கேட்காது. பின்னாடி ஷிண்டு இருக்கீங்களா? நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வாங்க, ஃபுல்லா உங்களுக்கு வகை வகையா இருக்கும். நீங்க எல்லாருமே வாங்க, நம்ம வீட்டுல வந்து இப்படி ஒரு லஞ்ச் கொடுக்குறேன், சாப்பிடுங்க. எல்லாரும் வாங்க, ஆல்வேஸ் வெல்கம் யூ. மீன் பொரிச்ச உடனே நம்ம எடுத்து வச்சுட்டு போய் சாப்பிடுவோம். டிஃபன் வேலையை முடிச்சிருவோம். அதுக்கப்புறமா வந்து அதாவது நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லஞ்சுக்கு ரெடி பண்ணுவோம், லஞ்ச் முடிப்போம். மீன் வந்து இந்த மாதிரி மசாலா போட்டு பரட்டி வச்சுட்டு நம்ம இப்படி சுட்டோம்னா நல்லா ஊறி இருக்கும். மசாலா வந்து நல்லா ஊறி நல்லா வரும். அதுக்காண்டி இந்த மாதிரி செய்யறது ரொம்ப பிடிக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க எல்லாருமே. ஒரு பக்கம் வந்து நல்லா குலோப் ஜாமுன் ஊறிடுச்சு, நல்லா தயாராயிருச்சு. குலோப் ஜாமுன் சாப்பிட வேண்டியதுதான். ப்ரான் மட்டும் நான் வாங்க மாட்டேன். ஏன்னா ப்ரான் வந்து நானே வந்து சேலுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால ப்ரான் மட்டும் நான் வெளியில வாங்க மாட்டேன். எனக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட இன்னைக்கு கூட வந்து ஒரு 3 பேர் வந்து கேட்டிருந்தாங்க, ஸ்டாக் இல்லை, அதனால இன்னும் ஒரு 2 நாள்ல வெயிட் பண்ணுங்க, இன்னும் 2 நாள்ல வந்துடும் எனக்கு ஸ்டாக்கு, நான் வந்து உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னு டெலிவரி பண்றேன்னா, அதனால டெலிவரி சார்ஜ் அவங்க வாங்கி கொடுத்து வாங்கிப்பாங்க, நான் டெலிவரி பண்ணிடுவேன். அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ப்ரான், நல்ல பெரிய பெரிய ப்ரான் நம்ம சேல் பண்றது நல்லா இருக்கும். அதாவது நம்ம செஞ்ச உடனே வந்து ஒரு மாதிரி சின்னதாயிடும். நம்ம மார்க்கெட்ல வாங்குற இறா வந்து செஞ்ச உடனே சின்னதாயிடும். இதுவும் ஃப்ரெஷ்ஷான இறா தான், ஆனா இது வந்து செஞ்சாலும் அதே சைஸ்ல தான் இருக்கும். இறா வந்து சின்னதாகாது. நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிரம்மியமா இருக்கும், அவ்வளோ இதுவா இருக்கும், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ அருமையா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்குது. இதையே அப்படியே வந்து எல்லாத்துலயும் அப்படியே ஒரு கண் இருக்கணும். அதை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இதை விட்டுட்டு கூடாது. உண்மையாவே ரொம்ப டேஸ்டா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது குலோப் ஜாமுன். சுட சுட இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் சுவை பார்த்துட்டேன், செம்ம டேஸ்டா இருக்குது. நீங்களும் வந்து இதே மாதிரி குலோப் ஜாமுன் இதே மெத்தட்ல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். அப்படியே சாஃப்டா இருக்கும், உள்ள இறங்குறதே தெரியாது, அவ்வளவு அழகா இறங்கும்.
சாஷா சக்தி எல்லாம் உள்ளவா இருக்கு, வெளியில போயிட போறாங்க. அவ்வளோதான். நம்ம வந்துட்டு இது டிஃபனுக்கான மீன் மட்டும் பொரிச்சாச்சு. அப்புறம் லஞ்சுக்கு வந்து செஞ்சுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மீன் ரெடி ஆகிடுச்சு. மொத்த மீனும் எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். கரெக்டாக வந்துருச்சு. போய் பல்லாவளிக்கணும் சாப்பிடு. பல்லாவளிக்கு நான் சாப்பிடுவேன். ப்ரஷ் பண்ண தேஜேஷ் வா, மீன் வச்சுக்கோ. சாப்பிடு இல்லடா, ஒன்னே ஒன்று டேஸ்டா இருக்குது, பார்த்து சாப்பிட. சரி. இல்லை மசாலாலாம் நல்லா போட்டு நல்லா செய்வேனா, அதனால சரி ஒன்னே ஒன்று. எந்த சைஸ் வேணும் இதுக்கிட்டா? வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இந்த மீன் வரலாம் நம்ம பொரிச்சுக்கிட்டோம். மீடியா வந்து லஞ்சுக்கு இது பண்ணிக்கலாம். நிறைய டிஷ் இருக்கு லஞ்சுக்கு. இப்போ இது வரலாம் நம்ம பொரிச்சிருக்கோம். நல்லா கிறிஸ்பியா ரொம்ப நல்லா இருக்கு. சுட 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 மீன் பொரிச்சது. இப்போ வந்து நம்ம சூடா இருக்க பீஸ் எடுத்து வச்சா என்னால சாப்பிட்டு காமிக்க முடியாது. இருந்தாலும் இதுதான் நம்மளுடைய டின்னர். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் கிடையாது. இதுதான் நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட். இன்னைக்கு வந்து புளி சாதம் வந்துட்டு வேர்க்கடலாம் போட்டு, வேர்க்கடலை போட்டாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும் வேர்க்கடலை போட்டா, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா வந்து வேர்க்கடலை போட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சாப்பாடு. வேர்க்கடலை சட்னியும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்துட்டு புளி சாதம், சுவையான புளி சாதம், மேலே கொஞ்சோண்டு ஃபிஷ் அது மேலே வச்சு ரொம்ப அருமையா இருக்கு. பீஸ் பீஸா நல்லா டேஸ்டா வருது. நம்ம வீட்டு பிரேக்ஃபாஸ்ட். கண்டிப்பா உங்களுக்கு இந்த டின்னர் இந்த பிரேக்ஃபாஸ்ட் பிடிச்சிருக்கும். நீங்களும் வந்து இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. குலோப் ஜாமுன் ஃபர்ஸ்டே சுவை பார்த்துட்டேன். இருந்தாலும் உங்கள் முன்னாடி இன்னொரு வாட்டி நான் சாப்பிட்டு சுவை பார்க்கணும். சுத்தலா இருக்குது, செம்ம டேஸ்டா இருக்குது. ஒன்று போய் சாப்பிட்டுட்டு மத்தியானம் நம்ம லஞ்ச் செய்யறதுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, சுவை பார்க்கணும்.